ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே இருந்த வரைக்கும் எல்லாம் நன்றாக இருந்தது. நான் அங்கே இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் எப்போ அந்த இடத்த விட்டு வந்தனோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வாஸ் குட் அன்டில் ஐ வாஸ் தேர். எவ்ரிதிங் வாஸ் குட் அன்டில் ஐ வாஸ் தேர். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வாஸ் குட் நன்றாக இருந்தது. ஸோ இருந்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறோம், அதனால தான் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரிதிங் வாஸ் குட் அன்டில் ஐ வாஸ் தேர். நான் அங்கு இருந்த வரைக்கும், இதுவும் பாஸ்ட் டென்ஸ், அதனால தான் ஐ வாஸ் தேர்னு சொல்லியிருக்கோம். எவ்ரிதிங் வாஸ் குட் அன்டில் ஐ வாஸ் தேர். நீ இங்கு இருக்கும் வரை எல்லாம் நன்றாக இருக்கும். நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் வில் பி குட் அன்டில் யூ ஆர் ஹியர். எவ்ரிதிங் வில் பி குட் அன்டில் யூ ஆர் ஹியர். எவ்ரிதிங் வில் பி குட் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும். அன்டில் அப்படின்னா வரைக்கும். அன்டில் யூ ஆர் ஹியர், நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். எவ்ரிதிங் வில் பி குட் அன்டில் யூ ஆர் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காத விடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் அ பிக் டீல். இட் இஸ் நாட் அ பிக் டீல். இட் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் ஹிம். ஸோ அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் ஹர். ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. ஓகேவா? ஸோ இதுவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தெம். ஓகேவா? எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது உன்னுடையதா. அது உன்னோடதா, அங்கே இருக்குல்ல அது உன்னோடதா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தட் யோர்ஸ் விச் இஸ் தேர். இஸ் தட் யோர்ஸ் விச் இஸ் தேர். இஸ் தட் யோர்ஸ் இது உன்னுடையதா. விச் இஸ் தேர் அங்கே இருக்குல்ல அது உன்னுடையதா. இஸ் தட் யோர்ஸ் விச் இஸ் தேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கிறது என்னுடையது இல்லை. அங்கே இருக்கிறது என்னுடையது இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் நாட் மைன் விச் இஸ் தேர். தட் இஸ் நாட் மைன் விச் இஸ் தேர். தட் இஸ் நாட் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது. ஓகேவா? விச் இஸ் தேர் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிறது என்னுடையது இல்லை. ஸோ இதுவே அங்கே இருக்கிறது என்னுடையது தான். அங்கே இருக்கிறது என்னுடையது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் மைன் விச் இஸ் தேர். தட் இஸ் மைன் விச் இஸ் தேர். தட் இஸ் மைன் அப்படின்னா அது என்னுடையது. மைன் அப்படின்னா என்னுடையது. விச் இஸ் தேர் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிறது என்னுடையது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது. அங்கே இருக்கிற எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், அது எல்லாமே என்னுடையது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் தேர் இஸ் மைன். எவ்ரிதிங் தேர் இஸ் மைன். எவ்ரிதிங் தேர் அப்படின்னா அங்கே இருக்கும் எல்லாம். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம், தேர் அப்படின்னா அங்கே. ஸோ அங்கே எவ்ரிதிங் தேர் இஸ் அங்கே இருக்கும் எல்லாம். மைன். மைன் அப்படின்னா என்னுடையது. அங்கே இருக்கிற எல்லாம் என்னுடையது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கிற எல்லாம் உன்னுடையதா. அங்கே இருக்கிற எல்லாமே உன்னோடதா இல்லை வேற யாரோடதுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் எவ்ரிதிங் தேர் யோர்ஸ். இஸ் எவ்ரிதிங் தேர் யுவர்ஸ். இஸ் எவ்ரிதிங் தேர் அப்படின்னா அங்கே இருக்கும் எல்லாம் உன்னுடையதா. யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா. ஸோ அதை கொஸ்டினாக உன்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம், அதனால இஸ் முன்னாடி வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதுவே அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்குன்னு இருக்கிறது உனக்கு கிடைக்கும். உனக்குன்னு என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். நீ என்ன தான் போராடினாலும் உனக்குன்னு என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will get what is meant for you. You will get what is meant for you. You will get அப்படின்னா உனக்கு கிடைக்கும். What is meant for you, உனக்குன்னு உள்ளது, உனக்குன்னு என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். You will get what is meant for you. ஓகேவா? ஸோ இங்கே meant அப்படின்னா மீன் அப்படிங்கிறதோட past tense meant. உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு கிடைக்கும், உனக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உனக்குன்னு இருக்கிறது உனக்கு கிடைக்கும். ஸோ அதை யூ வில் கெட் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்குன்னு சேர வேண்டியது அவனுக்கு கிடைச்சிட்டு. அவனுக்குன்னு உள்ளது அவனுக்கு கிடைச்சிட்டு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He got what is meant for him. He got what is meant for him. He got அப்படின்னா அவனுக்கு கிடைச்சிட்டு, அவன் பெற்று விட்டான். என்னது? வாட் இஸ் மென்ட் ஃபார் ஹிம், அவனுக்குன்னு என்ன இருந்துச்சோ, எழுதப்பட்டு இருந்துச்சோ, விதிக்கப்பட்டு இருந்ததோ அது அவனுக்கு கிடைச்சிட்டு. He got what is meant for him. So next one, எப்போதும் போல சந்தோஷமா இரு. எப்போதும் போல சந்தோஷமா இரு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be happy as always. Be happy as always. Be happy அப்படின்னா சந்தோஷமா இரு. As always எப்போதும் போல, எப்போதும் மாதிரி சந்தோஷமா இரு. Be happy as always. எப்போதும் போல நான் சந்தோஷமா இருக்கேன், எப்பயும் போல நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போதும் நான் எப்படி இருப்பேனோ அது மாதிரி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm happy as always. I'm happy as always. I'm happy அப்படின்னா சந்தோஷமா இருக்கேன். As always அப்படின்னா எப்போதும் போல, எப்போதும் போல நான் சந்தோஷமா இருக்கேன். I'm happy as always. இதை சொல்லிக்கொண்டே இருக்காதே, இதை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't keep telling this. Don't கீப் டெல்லிங் திஸ். கீப் டெல்லிங் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ டோன்ட் கீப் டெல்லிங் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காத. இதை திஸ், டோன்ட் கீப் டெல்லிங் திஸ், இதை சொல்லிக்கிட்டே இருக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அங்கு இருக்கும் எல்லாமே என்னுடையது இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை, கொஞ்சம் தான் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் தேர் இஸ் நாட் மைன். எவ்ரிதிங் தேர் இஸ் நாட் மைன். எவ்ரிதிங் தேர் அங்கே இருக்கிற எல்லாமே இஸ் நாட் மைன், என்னுடையது கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை. எவ்ரிதிங் தேர் இஸ் நாட் மைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் இதற்கு மேல் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். அவங்க இதுக்கு மேலே எப்போயும் போல மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will not be happy as always anymore. They will not be happy as always anymore. They will not be happy. அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. as always எப்பயும் போல், anymore இதுக்கு மேலே அவங்க எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. They will not be happy as always anymore. அவன் நைட்டு 9 மணி வரையும் திரும்ப வரவே இல்லை. அவன் நைட்டு 9 மணி வரையும் திரும்ப வரவே இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't return until 9 p.m. He didn't return until 9 p.m. He didn't return அப்படின்னா அவன் திரும்பலை. until 9 p.m. நைட்டு 9 மணி வரைக்கும். until அப்படின்னா வரைக்கும், 9 மணி வரைக்கும். He didn't return அவன் திரும்பி வரவே இல்லை, திரும்பலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நேற்று எப்போ திரும்ப வந்தான். அவன் எப்போ நேற்று திரும்ப வந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When did he come back yesterday? When did he come back yesterday? When did he come back? அவன் எப்போ திரும்ப வந்தான். yesterday நேத்து அவன் எப்போ திரும்ப வந்தான். When did he come back yesterday? So இதுவே, or we can say when did he return yesterday? When did he return yesterday? When did he return அப்படின்னா அவன் எப்போ திரும்ப வந்தான். yesterday அப்படின்னா நேத்து. ஸோ இங்கே return back திரும்ப வருதுங்கிறதுனால ரிட்டர்ன் பேக் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேக் அப்படின்னா திரும்ப அப்படின்னு.
ஏன்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற வேர்டே வந்து திரும்ப வர்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ கம் அப்படின்னா வரது, பேக் அப்படின்னா திரும்ப. அந்த மாதிரி ரிட்டர்ன் அப்படின்னாலே திரும்ப வர்றது தான். ஓகேவா? ஸோ இப்போது நேற்று எல்லோரும் எப்போ திரும்ப வந்தாங்க? நேற்று எல்லோரும் எப்போ திரும்ப வந்தாங்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு போதுமான அளவு கிடைத்து விட்டது. எனக்கு எவ்வளோ தேவையோ போதுமான அளவு எனக்கு கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு போதுமான அளவு எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் காட் இனஃப். ஐ ஹவ் காட் இனஃப். ஐ ஹவ் காட் அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கு. இனஃப் அப்படின்னா போதுமான அளவு. எனக்கு போதுமான அளவு கிடச்சிட்டு. ஐ ஹவ் காட் இனஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே அந்த காட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ரிசீவ்டு அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் ரிசீவ்ட் இனஃப். ஐ ஹவ் ரிசீவ்ட் இனஃப் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவைப்படுற எல்லாமே கிடச்சிட்டு. எனக்கு தேவைப்படுற எல்லாமே கிடச்சிட்டு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் ஐ நீட். ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் ஐ நீட். ஐ ஹாவ் காட் எனக்கு கிடச்சிட்டு. எவ்ரிதிங் ஐ நீட் எனக்கு தேவைப்படுற எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு. ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் ஐ நீட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கிடைத்ததில் நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதில் நான் திருப்தியாக இருக்கேன். நான் அதிகமாகலாம் ஆசைப்படல, எனக்கு கிடைச்சதில் நான் திருப்தியாக இருக்கேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am satisfied with what I've got. I am satisfied with what I have got. I am satisfied அப்படின்னா நான் திருப்தியாக இருக்கேன். With what I have got எனக்கு என்ன கிடைச்சதோ அதில் நான் திருப்தியாக இருக்கேன். எனக்கு கிடைச்சதில் நான் திருப்தியாக இருக்கேன். I am satisfied with what I have got. So next one, உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா? உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா? இல்லை வேறு ஏதாவது வேணுமா? உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோ எனக்கு எந்த டைமிங் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஃபீல் த வீடியோ இஸ் டூ ஃபாஸ்ட், ஸோ வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு இருக்கும், ஸோ அதில் போய் வீடியோட ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆர் இஃப் யூ ஃபீல் த ஸ்பீட் ஆஃப் த வீடியோ இஸ் வெரி லோ, ஸோ ரொம்ப ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி செட்டிங்கில் போயிட்டு ப்ளேபேக் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நான் ஒரு சென்டென்ஸ்க்கு இடையில கேப்பு விடுறேன் இல்லையா? ஸோ அந்த கேப் வந்து கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் பாஸ் த வீடியோ. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ரெஸ்யூம் த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்கிட்ட அது கூட இல்லை. என்கிட்ட அது கூட இல்லை. அது கூட என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் தட். ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இல்லை. தட் அது கூட என்கிட்ட இல்லை. ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட அது கூட இல்லையா? அவன்கிட்ட அது கூட இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Doesn't he even have that? Doesn't he even have that? Doesn't he even have அப்படின்னா அவன்கிட்ட இல்லையா? அவன்கிட்ட அது கூட இல்லையா? தட் அது. ஓகேவா? ஈவன் தட் அப்படின்னா அது கூட, அவன்கிட்ட அது கூட இல்லையா? Doesn't he even have that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இதையாவது உன்கிட்ட வச்சிருக்கணும். நீ இதையாவது உன்கிட்ட வச்சிருக்கணும். நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்ட, அட்லீஸ்ட் இதையாவது நீ வச்சிருக்கலாம்ல, இதையாவது நீ உன்கிட்ட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் திஸ் வித் யூ. யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் திஸ் வித் யூ. யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் திஸ்.
நீ இதையாவது வச்சுருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் அப்படிங்கிறது இதாவது நீ வச்சுருக்கணும், மற்றதெல்லாம் இல்லைனா இதாவது நீ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த அட்லீஸ்ட். யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹாவ் திஸ், நீ இதாவது வச்சுருக்கணும், உன்கிட்ட, உன் கூட, வித் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இங்கே போர் அடிக்காது. உனக்கு இங்கே போர் அடிக்காது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will not get bored here. You will not get bored here. You will not get bored அப்படின்னா உனக்கு போர் அடிக்காது. ஹியர் இங்கே உனக்கு போர் அடிக்காது. இதுவே உனக்கு இங்கே போரே அடிக்காது அப்படின்னு சொல்லணும்னா you will never get bored here. You will never get bored here. உனக்கு இங்கே போரே அடிக்காது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னுடைய ஃபோனுக்காக காத்திருப்பேன். நான் உன் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will wait for your call. I will wait for your call. I will wait. நான் காத்திருப்பேன். For your call. உன்னோட ஃபோனுக்காக, உன் ஃபோனுக்காக நான் காத்திருப்பேன். I will wait for your call. இதுவே நாங்கள் ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்கோம். நாங்கள் ரொம்ப நேரமாக சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are idle for a long. We are idle for a long. We are idle. Idle அப்படின்னா சும்மா இருக்கிறது. ஸோ we are idle அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்கோம். for a long, ரொம்ப நேரமாக நாங்கள் சும்மா இருக்கோம். we are idle for a long. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.